சிவபெருமானின் வரலாறு. சிவபெருமான் இந்து சமயத்தில் முக்கியமான கடவுள்களில் ஒருவர். அவர் மும்மூர்த்திகளில் சிவன், அழிவு மற்றும் மாற்றம் ஒருவர். சிவபெருமான் அழிப்பவராக மட்டுமல்லாமல் புதிய உருவாக்கத்திற்கான மாற்றத்தை ஏற்படுத்துபவராகவும் கருதப்படுகிறார். சிவபெருமானின் தோற்றம். சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. அவர் பரமசிவன் என அழைக்கப்படுகிறார். உலகம் உருவாகும் முன்பே சிவன் இருந்தார் என்று நம்பப்படுகிறது. சிவபெருமானின் உருவ அமைப்பு. சிவபெருமான் தனித்துவமான வடிவில் காணப்படுகிறார். தலையில் கங்கை நதி ஓடிக்கொண்டிருக்கும் சந்திரன் தலையில் இருக்கும். கழுத்தில் பாம்பு அணிந்திருப்பார். உடலில் திருநீறு பூசியிருப்பார். கையில் திரிசூலம் வைத்திருப்பார். அவர் நந்தி என்ற காளையை வாகனமாக வைத்துள்ளார். குடும்பம். சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்துள்ளார். அவர்களுக்கு விநாயகர், தடைகளை அகற்றுபவர், முருகன், வீரம் மற்றும் ஞானத்தின் கடவுள் என்ற 2 மகன்கள் உள்ளனர். முக்கிய புராண கதைகள். கங்கை பூமிக்கு வந்த கதை. பகீரதன் தவம் செய்ததால் கங்கை பூமிக்கு வரும்போது அதன் வேகத்தை குறைக்க சிவன் தன் ஜடையில் பிடித்தார். நீலகண்டன் கதை. பார்க்கடல் கடைந்தபோது வந்த விஷத்தை உலகத்தை காப்பாற்ற சிவன் குடித்தார். அதனால் அவரது கழுத்து நீலமாக மாறியது. திரிபுராசுரன் வதம். 3 அசுரர்களை அழித்து உலகத்தை காப்பாற்றியவர் சிவன். சிவபெருமானின் அர்த்தம். சிவன் யோகிகளின் கடவுள் என்றும் கருதப்படுகிறார். அமைதி, தியானம், ஆன்மீகம் ஆகியவற்றின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார். சிவம் என்றால் நல்லது, புனிதம், நன்மை என்பதை குறிக்கும்.